பூத்துருக்குதுன்னு சொல்லி மனசுக்குள்ள பூரிக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வெயில் பட்டை கிளப்ப போகுதுன்னு அர்த்தங்க. இது நீலா மாம்பழ மரம். இதே மரம் பராமரிப்பே இல்லாம இருக்கு. ஆனா பாருங்களேன், மரம் ஃபுல்லா பூத்து கிடக்குது. பிஞ்சுகளும் எப்படி இறங்கியிருக்கு பாருங்க. ஒரு கொத்துல எவ்வளோ பிஞ்சுகள் உருவாகி இருக்குதுன்னு. எங்களுக்கு ஒரே ஊறுகாய் மாம்பழம் அப்படியே கொண்டாட்டம் தாங்க. பராமரிப்பே இல்லை. ஆனால் இந்த மரத்துக்கு கீழே வந்து குருவிகளால் உருவான பப்பாளி, சுண்டக்காய், கரும்பூலா, தும்பை, முசுமுசுக்கை, சிறுபீளை, கருவேப்பிலை செடி கூட நமக்கு இருக்குதுங்க. தூதுவளையே கிடைக்கும். 2, 3 எடுத்து நட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி மரங்கள் இருந்துச்சுன்னா அது கீழே கண்டிப்பாக 2, 3 நாத்தாவது நமக்கு தேவையானது கிடைக்குங்க. மரம் வெட்டி விட்டு கூட பூ வச்சுருக்குது பாருங்களேன், நல்லா அந்த கிளையிலேருந்து. அதனால தாங்க விதை மரம்னா மேக்சிமம் பராமரிப்பே இல்லைன்னா கூட அதோட வேலைகளை நமக்கு தொடர்ந்து செஞ்சு பழங்களை அறுவடை கொடுத்துட்டே இருக்குங்க. சேந்து கிணறு இந்த காலத்தில் நமக்கு வாய்க்கிறதே இல்லையில கண்ணில் பார்க்குறக்கு. நாங்கள் அப்பப்போ தண்ணி சேந்துவோங்க. நம்ம வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்குது. ஆனால் நம்ம மரம் ஒரே ஒரு கொத்து பூ